அது தேவையா? கொண்டாடலாமா? ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 4 வேலைகளை நாம் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். குழந்தையை நினைக்கிறோம், குழந்தையை பற்றி பேசுகிறோம், இறைவன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் பர்த்டே கொண்டாட்டம் என்று ஒன்று கொண்டாடுவோம். சாதாரணமாக நம்முடைய வீட்டிலே பிறக்கிற குழந்தைக்கு இந்த நாளையும் செய்கிறோம். இதுதான் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நினைவு கூறுறதா? அதாவது ஒரு பிள்ளையோடைய பிறந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ, வருஷம் அவங்க பிறந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறோமோ, அந்த மாதிரி நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பையும் நினைச்சு சந்தோஷப்பட்டு அவங்களுக்கான அந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்றது சரியான ஒரு செயலா இஸ்லாத்துல? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யார் தன்னுடைய தாய், தந்தை, மகன் மற்றும் இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் விட நான் அவருக்கு அதிக விருப்பமானவராக ஆகும் வரை அவர் மூமினாக ஆக முடியாது. இந்த அளவுக்கு நம்ம அவங்கள வைக்கணும் போது ஒரு நம்ம பெத்த பிள்ளைகள் அளவுக்கோ இல்லை நம்ம பெத்தவங்க அளவுக்கோ நம்ம வச்சு அவங்கள வருஷம் நினைவு கூறணும் அப்படின்னு சொல்ற நிலைமையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க.